அது சொல்லியிருக்காரு. இதுதான் மாணவர்களுடைய நிலை. மாணவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பக்கத்துல இருந்தே கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நமது வாழ்வு முழுவதும் செஞ்ச பகிரங்கமான ரகசியங்களும் புண்ணியங்களும், நம்ம சில புண்ணியமான விஷயங்கள்லாம் செஞ்சிருப்போம், பாவமான விஷயங்களும் செஞ்சிருப்போம். எல்லாமே அது நம்ம இருக்கிறத நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம். மறுமையில நம்மளுடைய பாவமான விஷயங்கள், புண்ணியமான விஷயங்கள், பகிரங்கமான விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள், எல்லா விஷயங்களுமே அதுல பதியப்பட்டிருக்குங்கிற விஷயத்த நம்ம மறுமையில நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. மாணவர்களுடைய எண்ணிக்கையில எவ்வளவு எண்ணிக்கைங்கிறது சொன்னா அது பல ஆயிரம் கோடி இருக்கும். அது எவ்வளவு கோடிங்கிறது இன்னி வரைக்கும் அது கையால நம்மளுக்கு தெரியல. ஆனா எத்தனையோ கோடி, அது பல ஆயிரங்கள் கோடிங்கிற மாதிரி அது தெரிய வருது. ஏன்னா ஒரு ஆளுக்கே ஒரு 4 மாணவர்கள் விதமாக நியமிச்சிருக்காருன்னா, இன்னைக்கு மக்களுடைய ஜனத்தொகை 600 கோடினா எத்தனை மாணவர்கள்ங்கிறது பார்த்துருக்குங்க. ஆளுங்களை கவனிக்கிறது மட்டும். அது போக இறைவனுடைய அரசாட்சியில எத்தனையோ கவனிக்க வேண்டிய எத்தனையோ லாகங்கள் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, மலைக்கு ஒரு வானவர், காற்றுக்கு ஒரு வானவர்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கவனிக்கக்கூடிய வானவர்கள் எல்லாம் நியமிச்சிருக்காரு. அவரு படைச்சு தன் அதிகாரத்தை அவருடைய தர்பார காட்டணுங்கிறதுக்காக வேண்டி இது எல்லாமே படைச்சு இதெல்லாம் நிர்வகிச்சுட்டு இருக்காரு. அவர் மூலமாக, வானவர்கள் மூலமாக நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காருங்கிற விஷயத்த சொல்றாரு நம்மளுக்கு. இவங்களுடைய எண்ணிக்கை பல ஆயிரம் கோடி. இது எல்லா வேதத்திலையும் இவங்களை பத்தி, மாணவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால இது மறுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இது வரைக்கும் உலகத்துல இல்லை. இப்ப நம்ம பார்க்க போறது நம்பிக்கையில இரண்டாவது. முதல்ல நம்ம இறைவனை பற்றிய நம்பிக்கைக்கு பார்த்தாச்சு. நம்ம இறைவனை பற்றிய நம்பிக்கைக்கு பிறகு இப்ப இஸ்லாத்தின் இரண்டாவது தூண் சொல்லக்கூடிய வானவர்கள் மீது நம்பிக்கைங்கிறத நம்ம பார்க்க போறோம். இஸ்லாத்துல முதல்ல இறைவனை பத்தி நம்பணுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவதாக நம்ப வேண்டிய ஒரு விஷயம் தான் வானவர்களை பற்றியது. இதுதான் நம்பிக்கையுடைய இரண்டாவது தூண். இந்த நம்பிக்கையில உள்ள நன்மை என்னன்னா, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல இருந்து, அதாவது மனிதன் இறைவனுக்கு இணை வைக்கிறான், பல ரூபத்தில் இணை வைக்கிறான். இந்த நம்பிக்கை ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல்ல இருந்து, ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆபத்துல இருந்து மனிதனை இந்த நம்பிக்கை ஒரு வகையில காப்பாற்றுதுங்கிற விஷயத்துக்காக வேண்டிதான் இது நம்ப சொல்றான் இறைவன். பல விதமான நன்மைகள் இருக்கு இதை நம்புறதுனால. முதல்ல இணை வைக்கிறதுல இருந்து இது காப்பாற்று இந்த நம்பிக்கை. அதான் வானவர்களை பத்தி நம்ப சொல்றது. இதன் மூலமாக மனிதன் ஒரு அந்த இணை வைப்புங்கிற ஒரு செயல இருந்து அவன் ஒரு பரிசுத்தமாக்கிறது. இந்த நம்பிக்கை மனிதனை பரிசுத்தமாக்குறதுக்கு முன்னாடி, எப்படி பரிசுத்தமாக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வானவர்னா யாருங்கிற ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது வானவருக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. ஏஞ்சல்ஸ் தமிழ்ல தேவதைகள் மாதிரி சொல்லுவாங்க. அரபியில வானவர்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மலக்குமார்கள், மலக்குங்கிற மாதிரி அரபியில சொல்லுவாங்க. இதுதான் வானவருக்குரிய ஒரு பல மொழியில சொல்லக்கூடிய விஷயம். இந்த வானவரை பத்தி இறைவன் என்ன சொல்றான்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இறைவன் என்ன சொல்றான்னா, வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ஒளினா லைட், மின்னல் மாதிரி இருக்காங்க ஒளி, அதனால் படைக்கப்பட்டவர்கள் வானவர்கள்ங்கிறது சொல்றாங்க. உதாரணத்துக்கு மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன். ஜின்னுங்கிற ஒரு இனம் இருக்கு, அது நெருப்பால் படைக்கப்பட்டது. இந்த வானவ இனம் என்னன்னா ஒளியால் படைக்கப்பட்டதுங்கிற மாதிரி இறைவன் சொல்றாரு. சரி, இறைமையில், அதாவது இறைவனுடைய ஆட்சி அதிகாரத்துல இவங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கு இருக்கா
இவங்க ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் சமர்ப்பிக்க முடியுமா, ஒரு பரிந்துரைக்க முடியுமா சொல்லி பார்த்தா எந்த ஒரு பரிந்துரையும் வந்து சமர்ப்பிக்க அருகதை இல்லாதவங்கிற மாதிரி இறைவன் வந்து பல இடங்கள்ல சொல்றாரு. அருகதை இல்லை, அதாவது இவங்களுடைய எந்த ஒரு எண்ணத்தையும் வந்து சமர்ப்பிக்கக்கூடிய அருகதை இல்லைனாலே என்ன அர்த்தம்னா மனிதர்கள் வணங்குவதற்கு தகுதியே அவங்களுக்கு இல்லை. ஒரு தேவதைகளையோ ஒரு வானவர்களையோ வணங்கக்கூடிய தகுதி மனிதருக்கு இல்லைங்கிறது தான் இது மூலமா நிரூபிக்கிறான் இறைவன். இதுதான் வந்து வானவர்களுடைய தகுதியை பற்றி இறைவன் வந்து தன்னுடைய திருமுறையில வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வானவர்கள் வந்து இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டுத்தான் எந்த ஒரு செயலுமே செய்வாங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இறைவனுடைய கட்டளையை வந்து ஒரு சின்ன அளவுக்கு கூட அவங்க மீறி நடப்பாங்களா, இல்லாட்டா ஒரு சின்ன அளவு கூட ஒரு பிரசவி நடப்பாங்களா சொல்லி பார்த்தா அவங்க நடக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்க மூலமாக தான் இறைவன் வந்து ஆட்சியை செலுத்திக்கிட்டு இருக்கான்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இறைவனுடைய ஆட்சியில வந்து பல விதமான வேலைகள் நிறைய இருக்கு. அது இவங்க மூலமாக தான் செலுத்தி கொண்டு இருக்கிறான். இவங்க மூலமா தான் செலுத்த முடியுங்கிறது இறைவனுக்கு இல்லை. இறைவனே நேரடியா வந்து ஆட்சி செலுத்தலாம். இவங்க இந்த மாதிரி ஒரு இனமே தேவையே இல்லை இறைவனை பொறுத்த மட்டுக்கு. இருந்தாலும் அவனுடைய தர்பாரை காட்டணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு இனத்தை வந்து படைத்து இதன் மூலமாக தான் இந்த உலகத்தையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். மனிதனுடைய நல்லது கெட்டதெல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். கெட்ட விஷயம்லாம் பதிவு பண்றதுக்கு ஒரு வானவரையும், நல்ல விஷயம்லாம் பதிவு பண்றதுக்கு ஒரு வானவரையும், வலது புறமாக ஒரு வானவரையும், இடது புறமாக ஒரு வானவரையும் நான் வச்சிருக்கேன். மரணத்தை கொண்டுறதுக்கு ஒரு வானவர், மாதிரி ஒவ்வொரு பணிக்கும் வந்து ஒவ்வொரு வானவரை வந்து நான் நியமிச்சிருக்கேங்கிற மாதிரி வந்து அது இறைவன் வந்து நம்மளுக்கு சொல்லுறாரு. அதாவது இது மூலமா தான் இறைவன் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து செலுத்திக்கிட்டே இருக்க அந்த பூமியிலங்கிற ஒரு விஷயத்த வந்து இறைவன் வந்து பல இடத்துல வந்து சொல்றாரு. இவங்க வந்து ஒரு பாவத்துல இருந்து ஒரு பரிசுத்தமானவங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஒரு உயர்ந்த ஒரு படைப்பு, அதாவது மனிதனுக்கு இல்லாத சில பவர் வந்து இருக்கு. மனிதனோட உயர்ந்த படைப்பு இல்லை, மனிதனுக்கு இல்லாத சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து செய்யக்கூடியவங்களா இருக்காங்கிற ஒரு விஷயத்த வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. இவங்களுடைய வேலையை வந்து சதா சர்வகாலம் வந்து இறைவனுக்கு வந்து அடிமைத்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்கிறது தான்ங்கிற மாதிரி வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. இதுலயே வந்து இந்த வானவர்களுடைய இனத்துல எத்தனையோ கோடான கோடி வானவர்கள், 1000 கோடிக்கு மேல எத்தனையோ கோடிகள் வந்து வானவர்கள், அது எண்ணிக்கை கூட சரியா வந்து சொல்லப்படலை. எவ்வளவு வானவர்கள் கூட சொல்லப்படல. வானவர்கள் இருக்காங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை எண்ணிக்கைங்கிறது வந்து அது உறுதியா வந்து எதுலையுமே சொல்லப்படல. இதுலயே வந்து இந்த வானவர்களே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வானவர் தான் ஜிப்ரீல்ங்கிறவர். இவர் மூலமா தான் பல வேதங்கள் வந்து வந்திருக்கு, தூதர்களுக்கு வந்து வந்திருக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட திருக்குர்ஆன் வந்து இவர் மூலமாக தான் இறக்கப்பட்டது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு வானவர் ஜிப்ரீல்ங்கிற ஒரு மூலமாக தான் இந்த திருக்குர்ஆனையும் வந்து நான் இறக்கப்பட்டிருக்கேங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. நம்மளுடைய மனிதன் இருக்காங்க, மனிதனுடைய நல்லது கெட்டது செயல்கள், அதாவது அவனுடைய பகிரங்கமா சில விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பான், ரகசியமா சில விஷயங்கள் செஞ்சிருப்பான், சில பாவமான விஷயங்கள் செஞ்சிருப்பான், ரகசியமான விஷயங்கள், இது எல்லாமே வந்து பதிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? இது பூராமே மறுமையில வந்து இந்த விசாரணை நாளப்ப இவங்க தான் வந்து சமர்ப்பிப்பாங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதுல வந்து நம்மளுடைய உள்ள விஷயங்கள் எல்லாமே, மனிதனுடைய எல்லா விஷயங்களும் A to Z எல்லா விஷயங்களும் வந்து அதுல வந்து பதிவு பண்ணி இருக்கிற விஷயத்த வந்து மனிதனே வந்து பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இதுல எண்ணிக்கையில தான் வந்து எத்தனையோ 1000 கோடி, அதாவது ஒரு ஆளுக்கே வந்து 4 பேர் எண்ணிக்கை நான் வந்து நியமிச்சிருக்கேங்கிற மாதிரி இறைவன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இவங்க வந்து இல்லைங்கிறத சொல்றதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. ஏன்னா எல்லா விதத்திலையும் வந்து இந்த வானவர்களை பத்தி இந்த தேவர்களை பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு மறக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இந்த உலகத்தில் சொல்லி பார்த்தா மறக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து இதுவரைக்கும் வந்து சமர்ப்பிக்கப்படலைங்கிறது தான்